Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா டெய்லி வியர் ஸ்டட்ஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டெய்லி வியர் ஸ்டட்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கு, ஸ்கூல், காலேஜ் எதுக்குனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான குட்டி குட்டி ஸ்டட்டு செய்கிறதுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக அந்த நம்ம ஹாட் க்ளூ மோல்டு இருக்குது பார்த்திங்களா, அது நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குட்டி குட்டியான அந்த குக்கி கட்டர் வச்சு செய்வோம் பார்த்திங்களா, அதுவுமே வந்து நான் எடுத்திருக்கேன். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். குட்டி குட்டி ஸ்டட்டை பொறுத்த வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதுதான் வந்து இப்போ எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணேன்றது செஞ்சு காட்ட போகிறேன். வித் பேக்கிங் கூட நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த மோல்டில் வந்து நம்ம வந்து ஆயில் தடவிக்கலாம் எப்பயும் போல். இது வந்து நம்ம ஹாட் க்ளூவில் செஞ்ச மோல்டு தான். உங்கள்கிட்ட ஓல்டு குட்டி குட்டி இந்த ஸ்டட்டு, ஜிம்காஸு எது இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஹாட் க்ளூ மோல்டு எடுத்து நீங்கள் அதில் கூட குட்டி குட்டி ஸ்டட் எல்லாமே வந்து செஞ்சு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நான் ஆயில் தடவி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக லைட்டாக வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து க்ளே தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த மோடில் வச்சு நம்ம இம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ் மாதிரியான ஒரு ஸ்டட் வந்து செய்கிறேன். இது வந்து ஹாட் க்ளூவில் செஞ்ச மோல்டு தான். அந்த ரோஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம கிளியராக இருக்குது பாருங்கள். இதோட லிங்க் வந்து நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் போய்ட்டு எப்படி வந்து மேக் பண்ணுறது இந்த மோல்டுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த ரோஸில் வந்து இருக்கிற சைடில் இருக்கிற எக்ஸஸ் கிளேலாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து கீழே வந்து ஒரு பீட்ஸ் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணது நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து செஞ்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு செட்டு வந்து நான் செஞ்சுட்டேன். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து நான் இப்போ இன்னொன்று வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஆயில் தடவும் போது வந்து அந்த டிசைன்ஸில் மட்டும் தடவாதீங்க, கொஞ்சம் வெளியிலையுமே கூட லைட்டாக வந்து நம்ம ஆயில் வந்து தடவிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த க்ளே வந்து வெளியில் எடுக்கிறச்சு ஈஸியாக இருக்கும், அதில் வந்து ஒட்டாமல் வரும். இது வந்து ஒரு மாதிரியான டிசைன். இதுவுமே வந்து நான் வந்து ஸ்டட்டில் எடுத்து தான் வந்து நான் இது பண்ணது. உங்களோட ஓல்டு ஸ்டட்டெல்லாம் எதுவுமே நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அது பழசாக இருந்தால் கூடயுமே பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. நம்ம மோல்டு தான் எடுக்க போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி வந்து நான் வந்து சின்னதாக வந்து ஒரு ஜிம்கா மாதிரி வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து இதே மாதிரி வந்து நான் 2 செஞ்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மோல்டில் வந்து நான் செய்கிறதுனால வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்கள்கிட்ட என்ன டிசைன்ஸ் இருக்கோ அந்த டிசைன் வச்சு நீங்கள் குட்டி குட்டியாக வந்து நீங்கள் ஸ்டட் வந்து மேக் பண்ணிக்கலாம். இதுவுமே அதே மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டியான ரோஸ் தான். இந்த குட்டி ஸ்டட்டில் கூடயுமே வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ஹைலைட் பண்ணணுமோ அந்த இடத்துல கூட நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறச்ச நம்மளுக்கு அந்த கலர் வந்து நல்லா விசிபிளாக வந்து தெரியும். குட்டி குட்டி ஸ்டட்ஸ் எல்லாம் வந்து செய்கிறச்ச வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து செய்யுங்க. ஏன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு கிராக் விடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம க்ளே வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் மோல்டில் இருக்கிற அந்த ஜுவல்லரிலாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் இது மாதிரி கட்டர் வச்சு செய்கிற ஜுவல்லரி வந்து பாருங்கள். எப்பயும் போல் வந்து நம்ம வந்து க்ளே வந்து நல்லா வந்து திரட்டிக்கலாம். ஸ்டட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதுமானது. எப்பயும் போல் நமக்கு ஜிம்காவுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படாது குட்டி குட்டி ஸ்டட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தாலுமே வந்து ஸ்டட்டுக்கு வந்து ஓகே தான். இப்போ வந்து நான் வந்து குட்டி குட்டியான வந்து ரவுண்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரவுண்டாக இருக்கிற ஸ்டட்டு வந்து நீங்கள் எத்தனை செய்கிறீங்களோ மொத்தமாக அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு தனியாக வந்து கொஞ்சம் பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் வெட் கிளாத் வந்து அது மேலே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை வந்து அப்படியே இருக்கும். இல்லைனா வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அந்த ரவுண்டு எல்லாமே வந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வாட்டர் தொட்டு நல்லா நான் நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரவுண்டில் கூடயுமே வந்து உங்களுக்கு பிடிச்சமான டிசைன்ஸ் நீங்கள் எது வேணாலுமே வந்து போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஆர்டர் வந்தது வந்து கஸ்டமர் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு எதுவுமே சொல்லலை.
நான் என்ன இமேஜ் காமிச்சனோ அதே மாதிரியே எனக்கு வந்து 2 செட்டு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் வந்து மேக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணுமோ வந்து நீங்கள் அந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். குட்டி குட்டி ஸ்டட்டுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிட்றேன். ஸ்டட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெரிய டிசைன்ஸ் யூஸ் பண்ணுற அந்த கட்டர்லாம் வந்து கிடைக்காது. ஸோ வந்து நீங்கள் பென்னோட ஃப்ரண்ட்டு, பேக்கு, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டூத் பிக்கு, ஸ்டிக்கு, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஹியர் பட்ஸு, அந்த மாதிரியான குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஷேப் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தூக்கி போடாமல் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பண்ணுறோம். உங்களுக்கு இதே மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா கூடயுமே நீங்கள் இதே மாதிரி பார்த்து கூட நீங்கள் வந்து செஞ்சு பெயிண்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கலருன்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா இது குட்டி குட்டி ஸ்டட்டுன்றதுனால வந்து நம்மளுக்கு எல்லா கலர் ட்ரெஸ்க்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஸ்டட்டு வந்து நீங்கள் மேக் பண்ணி தரீங்கன்னா 12, 24 அப்படி மேக் பண்ணி தரீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டட்டோட பெயிண்டிங் வந்து எல்லா கலர்லேயுமே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஸ்டட்டு எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணிவிட்டு இப்போ எல்லா ஸ்டட்டுக்குமே வந்து நம்ம அந்த பேக் ஸ்டட் வந்து நம்ம ஒட்டி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒட்டி வச்சுட்டு எப்படியோ ஒரு 1/2 hour வந்து நான் வந்து நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கோல்டு கலர் பேக் ஸ்டட் வேணும்னா நீங்கள் கோல்டு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சில்வர் கூடயும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ எல்லா ஸ்டட்டுக்குமே வந்து நான் இப்போ பேஸ் கோட்டை வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம தனித்தனியாக வந்து செஞ்சோம்னா வந்து நம்மளுக்கு டைம் ஆகும். ஸோ பண்ணுறச்சே வந்து எல்லாமே மொத்தமாகவே பண்ணிடலாம். பெயிண்ட் வந்து பேஸ் கோட் வந்து நம்மளுக்கு ரொம்ப திக்னஸ் வந்து வேண்டாம். லைட்டாக வந்து நீங்கள் மூடியில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 3 drops ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்தாமே ஓகே தான். ஏன்னா வந்து அந்த ஸ்டட்டுக்குள்ளே வந்து நம்ம நிறைய டிசைன் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளெல்லாம் வந்து அந்த பிளாக் வந்து போனால் தான் நம்ம என்ன கலர் என்ன டிசைன் பண்ணியிருக்கோன்றது விசிபிளாக தெரியும். ஸோ வந்து பேஸ் கோட் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டட்டுக்கு கீழே நம்ம பீட்ஸ் வந்து ஹேங் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து அடிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. அடிக்கலைன்னா கூட ஓகே தான். ஏன்னா வந்து நம்ம பீட்ஸுக்கு வந்து கோல்டு கலர் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பீட்ஸுக்கு வந்து நம்ம வந்து பேஸ் கோட்டே கோல்டு தான் தருவோம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாத்துக்குமே இதே மாதிரி வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிடுங்க. இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பெயிண்ட் பண்ணுறச்ச வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக வராது. ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங் மாதிரி ஒரு மாதிரி சொரசொரப்பாக வரா மாதிரி இருக்கும். எப்போயுமே பேக் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக் ஸ்டட் ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா ஸ்டட்டுக்குமே இருக்கிற பீட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் கோல்டு கலர் வந்து பெயிண்ட் பண்ணி காய வச்சுருக்கேன். இது மாதிரி வந்து காய வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கோல்டு கலர் தேவையோ ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்புறம் அந்த பீட்ஸு ஃபுல்லாகவே வந்து நம்ம காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன கலர் பெயிண்ட் வேணுமோ அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ஸ்டட்டுக்குமே பெயிண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லா ஸ்டட்டுமே வந்து ஒன்று ஒரு கலர் இருக்கும். பெயிண்டிங் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான். ஸோ பெயிண்டிங் வீடியோ நான் காமிக்கல. ஸோ இப்போ எப்படி வந்து நான் பேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ காமிச்சிடுறேன். இப்போ எல்லாமே நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வார்னிஷும் அடிச்சுட்டு நான் 2 days நல்லா காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு இது மாதிரி வந்து ப்ரௌன் ஷீட்டு எடுத்து நான் இது மாதிரி வந்து பாக்ஸ் மாதிரி செஞ்சுருக்கேன்.
அப்போ தான் வந்து நம்மளுக்கு பேக்கிங் வந்து நம்மளுக்கு அவங்க கஸ்டமர்கிட்ட கொடுக்குறச்ச நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். கொஞ்சம் நம்ம சேஃபாக பேக் பண்ணி தரணும். இந்த ஸ்டட் எல்லாமே வந்து ஒரு ஸ்பாஞ்சில் வந்து நான் இது மாதிரி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு எத்தனை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டட்டு வந்து ரப்பர் ஸ்டட் வேணுமோ அத்தனையுமே வந்து ஒரு கவரில் போட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம கவரில் போட்டு அவங்களுக்கு எத்தனை ஸ்டட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம 2 செட் ஆஃப் ஸ்டட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரௌன் ஷீட் எடுத்துகிட்டு இதை மாதிரி வந்து நீங்கள் பாக்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க. எத்தனை செட்டு வந்து இருக்கோ அதுக்கு வந்து எவ்வளோ தேவைன்ற மாதிரி கொஞ்சம் பாக்ஸோட சைஸும் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாக்ஸில் வந்து நம்ம இப்போ வச்சுட்டோம். பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைட்டாக இருக்கணுன்றனால ஒரு பீஸ் வந்து நான் அதில் வந்து ஜாயின் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டட்டுமே கூடயே நம்ம அதுலேயே வந்து நம்ம வச்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த பாக்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து எப்படி பேக்கிங் பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து ஒரு தனியாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து கடையில் வந்து வாங்க வேண்டாம். இது மாதிரி காக்கி ஷீட்டு இல்லைனா சார்ட்டு இருந்தால் கூடயுமே ஓகே. நான் இதுக்காக வந்து கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போடுறேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட லோகோ இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ரோப் வச்சு பிளாக் கலர் ரோப் வச்சு நான் நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லோகோ வச்சு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ வந்து அது மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிக்கர் வந்து அதில் வந்து ஒட்டிக்கோங்க. இதில் வந்து தேங்க்யூ கார்டு மாதிரி தேங்க்யூ போட்டு நம்மளோட ஐஸ் டெரகோட்டா ஜுவல்லரி சொல்லிவிட்டு இந்த ஸ்டிக்கரில் இருக்கும். ஸோ அதுமாதிரி ஒட்டி நீங்கள் சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.